என் தங்கமே, நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கருப்பனினுடைய கோபத்திற்கு நீ ஆளாகி நிற்கின்றாய். என் பிள்ளையே, எத்தனை காலமும் இந்த கருப்பன் உன் மீது கோபப்படாமல் இருந்திருந்தேன். ஏனென்றால் என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டிருந்தாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நீயே காரணமாக இருந்தாய். உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளை எல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் நின்று கொண்டிருந்தாய். உனக்கு எத்தனை இடைஞ்சல்கள் வரும்பொழுதெல்லாம் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையை நோக்கி நீ பயணித்து கொண்டிருந்தாய். அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளை, இப்பொழுது சில காலமாக உன்னுடைய நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த கருப்பனுக்கு உன் மீது சிறிது கோபமும் வந்துவிட்டது. என் பிள்ளையின் மீது கோபப்படக்கூடாது என்றுதான் நான் நினைத்திருந்தேன். ஆனாலும் என் பிள்ளை, நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னை அதிகமாக கோபப்படுத்தி விட்டது என்பதுதான் உண்மை. அதனால் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொண்டு இந்த அப்பனின் கோபத்திற்கு காரணத்தையும் புரிந்து கொண்டு என்னை சாந்தப்படுத்திவிடு. ஒருவேளை இன்றும் நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்றால் நான் உன் இல்லத்தை விட்டு வெளியேறி செல்கின்றேன். ஏனென்றால் இதற்கு பிறகும் நான் அங்கு இருப்பதில் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. நான் சொல்கின்ற வார்த்தைகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் என் பிள்ளையே, நான் உனக்கு காவலாக இருப்பதில் எந்த பயனும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த கருப்பனுக்கு அவ்வளவு எளிதில் கோபம் வந்து விடாது என்பது உனக்கும் தெரியும். ஆனால் அது வரும்பொழுது எந்த அளவிற்கு ஆக்ரோஷமாக வரும் என்பதனை நீ நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படியானால் இன்று இந்த கருப்பனின் கோபத்திற்கு காரணத்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் எதனால் இந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு நேரத்தில் உன்னிடத்தில் வந்து தன் கோபத்தை வெளிப்படுத்துகிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன் வாழ்க்கையில் செய்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இப்பொழுது நீ எதிர்மறையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றாய். உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கைக்கு இப்பொழுது உதவாததாக மாற்றிக்கொண்டிருக்கின்றாய். எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்றுதான் என் பிள்ளையே. அன்று துரோகத்தை செய்தவர்களையும் அன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல்களை நினைத்தவர்களையும் இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டிருப்பதுதான் இந்த கருப்பனின் அத்தனை கோபங்களுக்கு காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு எந்த அளவிற்கு வேதனையை கொடுத்து காயப்படுத்தி உன்னை ஓர் மூலையில் தள்ளியது என்பதனை மறந்து விட்டாயா? அன்று இவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது நீ கண்ணீர் சிந்தி கதறி புலம்பியதை மறந்து விட்டாயா? எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு கருப்பா? என்னை இந்த உலகத்தில் இருந்து எடுத்து விடு, நான் உயிர் வாழவே விரும்பவில்லை என்று சொல்லி கதறி புலம்பினாயல்லவா? அதுவெல்லாம் என் பிள்ளை உனக்கு மறந்து விட்டதா? என் பிள்ளையே, எல்லாவற்றையும் மறந்து விட்டது போலத்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை காயப்படுத்திய பொழுதிலும் அவர்கள் நல்லபடியாக பேசிவிட்டால் உனக்கு நடந்த அத்தனை பிரச்சனைகளையும் நீ மறந்து விடுகின்றாய். இந்த வாழ்க்கை இப்படியே சென்று கொண்டிருந்தால் எங்கு சென்று முடியும் என்று யோசித்தாயா? உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் எங்கே போக போகிறது என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்த்தாயா? ஒரு நொடி சிந்தித்து பார்த்தால் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு தெரிய வரும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியும், அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் இந்த வாழ்க்கையை நீ வாழாமலேயே இருந்து விடலாமே. உனக்காக நீ எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களுக்குத்தான் நீ முன்னுரிமை கொடுக்கிறாய் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் எங்கே இருக்கின்றது? என் பிள்ளையே, கருப்பன் சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீயே எனக்கு சொல்லிவிடு. என் பிள்ளையே, நீ இது நாள் வரையிலும் செய்த ஒவ்வொரு தவறுகளையும் மன்னித்து இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வாழச் செய்ய அப்பன் எத்தனையோ வழிகளை காண்பித்து கொடுத்து விட்டேன். ஆனாலும் நீ அதையெல்லாம் தேடாமல், உனக்கு இருக்கின்ற நல்லதை எல்லாம் நீ உணராமல் சூழ்ந்து வருகின்ற இந்த சூழ்ச்சி
சூழ்ச்சிகளையும் உன்னை சுற்றி உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த தேவையில்லாத மனிதர்களையும் தான் நீ வாழ்க்கையில் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அதை ஒரு நாளும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அப்பன் தன் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் முன்னின்று சரி செய்து கொண்டிருக்கின்றேன். நீ அத்தனை பிரச்சனைகளையும் மீண்டும் கிளறி கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, சிறிது காலம் பொறுமையாக இரு, அமைதியாக இரு. எந்த ஒரு விஷயம் உன்னை காயப்படுத்தியது மீண்டும் உன்னை தேடி வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று யோசனையோடு இரு. சட்டென்று எந்த ஒரு முடிவுகளையும் எடுத்து விடாதே. திடீரென்று எடுக்கின்ற முடிவுகளும் வேண்டும் என்றே அவர்கள் செய்கின்ற விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது என்று சற்று சிந்தித்து பார். நீ ஆபத்தில் இருக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கையின் வேதனையில் நிற்கும் பொழுதும் எதையெல்லாம் கொடுத்து இந்த கருப்பன் உன்னை காப்பாற்றினான், எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரி செய்து கொடுத்தான் என்று சற்று சிந்தித்து பார். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை நீ ஒரு நொடி மறக்காமல் இருந்தாலே தெய்வம் உனக்கு தந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரிய வரும். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் இந்த வாழ்க்கையை உன்னை வாழ வைத்திருக்கின்றேன். எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே தீர வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் நான் கொடுத்திருக்கின்றேன். இவை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இப்பொழுது மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை நீயாகவே தேடி தேடி சென்று கொண்டிருந்தால் இத்தனை நாளும் இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் வந்ததற்கான பலன் எங்கே இருக்கின்றது? உனக்கான நன்மைகள் எல்லாம் நான் தந்தது எங்கே போனது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் குழந்தையே, தெய்வம் எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்யும். ஆனால் அதை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் எல்லாமும் மாறும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் தருகின்ற விஷயங்களை உன்னால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றால் என் பிள்ளையே, அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் தெய்வங்கள் உனக்கு இருப்பதை நீ உணர்ந்தாலும் எந்த புண்ணியமும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ செய்வது சரியா தவறா என்று உனக்கு உணர்த்தத்தான் முடியும். உன்னை கையை பிடித்து இழுத்து நிறுத்தவா முடியும்? ஏனென்றால் என் பிள்ளை, நீ ஒன்றும் தெரியாத குழந்தை அல்ல. வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, இவர்கள் எதற்காக நம்மோடு பேசுகிறார்கள் என்பதனை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள். அதனால் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கின்றது என்பதனை உணர்ந்து கொண்டு எல்லா நேரத்திலும் உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து இந்த கருப்பன் சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஒவ்வொன்றையும் உன் கைகளில் ஒப்படைக்க நான் இங்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது நீ அங்கே தேவையில்லாத மனிதர்களையும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தியவர்களையும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் சேர்த்து கொள்வது என்பது தவறான காரியமாகும். யாராலும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற நிலையை நான் உருவாக்கி இருக்கும் பொழுது இவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்கின்ற மனநிலைக்கு நீ மாற்றிவிடக் கூடாது. அடுத்தவர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் எடுபடக்கூடாது. நீ நினைத்ததை மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையாக உருவாக வேண்டும். மீண்டும் இது போன்ற துரோகங்களை வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து இந்த கருப்பனின் கோபத்தை தூண்டிவிடாதே. என் பிள்ளையே, நீ நல்லபடியாக வாழ வேண்டும். உன் வாழ்க்கைக்கு யாராலும் எந்த ஒரு தீங்கும் வந்துவிடக்கூடாது. நீ நினைத்ததை விட நான் உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற வேண்டும் என்று எண்ணுகின்றேன். என் தங்கமே, வாழ்க்கை இந்த துரோகத்தை காட்டும் பொழுது உனக்கு எத்தனை பெரிய வேதனையை கொடுத்தது என்று சற்று சிந்தித்து பார். உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவிற்கு வேதனையை கொடுத்ததல்லவா? இத்தனை வேதனைகளையும் கடந்து மீண்டும் மீண்டும் நீ இப்படித்தான் இருப்பேன், இவர்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவேன் என்று சொல்வாயானால் என் பிள்ளையே,
அதன் பிறகு உன் வாழ்க்கை உன் கைகளில் நிச்சயமாக கடினமான சூழ்நிலையை தானாகவே உருவாக்கிவிடும் என்பதனை மறந்து விடாதே. நீ பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து வந்து விட்டாய். இன்னும் கொஞ்ச தூரம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை பெறுவதற்கான நேரம் இருக்கின்றது. அதனால் இந்த நேரத்தில் தவறு ஏதும் செய்து இந்த தேவையில்லாதவர்களை வாழ்க்கைக்குள் சேர்த்து உனக்கான சந்தோஷத்தை நீயே கெடுத்து கொள்ளாதே என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன். உனக்கு அப்பனினுடைய எண்ணங்கள் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.